மீண்டுமாய் தொடர்ந்து நாம் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை தொடர்ந்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாம் இந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். கடந்த வாரங்களில் நாம் 1 முதல் 6வது வசனத்தில் வரை நம்ம தியானித்திருக்கிறோம். அதில் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இங்கே நம்ம பார்க்கிறோம், முதலாவது 3 காரியங்கள் அதில் நம்ம பார்க்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்கிற வார்த்தை. 2வதாக நமது பாவங்களை நம்முடைய குற்றங்களை அவர் கழுவி என்று சொல்லி பார்க்கிறோம். 3வதாக கிறிஸ்து என்ன செய்கிறாரா, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதல் காரியத்தை நம்ம கடந்த வாரங்கள் நம்ம தியானித்தோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்ற வார்த்தை, ஆண்டவராய் இயேசு அவர் நம்ம மீது அன்பு வைத்ததுனால தான் இன்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய உலகத்தில் யார் நம்மை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் ஆண்டவர் நம்மை நேசித்தபடினாலே நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்து உயிர் தெழுந்து அவர் இன்றும் நம்முடைய மத்தியிலே அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வதாக நம்முடைய பாவங்களை நம்முடைய குற்றமில்லாத அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் இதுதான் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை கழுவி என்று சொல்லி. அப்போ ஆண்டவராகிய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்முடைய ஒவ்வொருடைய பாவங்களையும் அவர் நினைச்சுகிறார், கழுவி இருக்கிறார், கழுவி கொண்டு இருக்கிறார். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, அன்னைக்கு முதல்ல ரட்சிக்கப்பட்டோம், அன்னைக்கு இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்துட்டாரு, அதுக்கப்புறம் நான் என்ன பாவம் செஞ்சாலும் அதை பற்றி தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி. அது தவறான உபதேசம். ஆனால் அது அப்படி அல்ல. நாம் அனுதினமும் ஏதோ ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அனுதினம் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தும், உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை ஒவ்வொருவரையும் அனுதினமும் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 1:18வது வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நம்முடைய பாவம் எப்படி இருந்ததா, சிவேர் என்று இருந்தது என்று சொல்ல. அவ்வளவு நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் அப்படிப்பட்டதாக இருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு அவை எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடினால் இன்றைக்கு நாம் அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவருடைய சமூகத்தில் அவருடைய வசனத்தை கேட்க நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்னும் 2 வசனங்களை எழுதி கொள்ளுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 1:7, 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த வசனங்கள்லாம் நம்முடைய பாவங்களை அவர் கழுவி நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்பதை அங்கே சொல்லுகிறது. 3வதாக கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார், நம்மளை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். எதற்காக ஆண்டவராய் இயேசு நம்மை அப்படி செய்து கொண்டு இருக்கிறார் என்றால், பிதாவுக்கு முன்பாக நாம் ஒரு குற்றவாளியாய் நிற்பதற்காக அல்ல, அல்லது நாம் பாவி என்கிற ஸ்தானத்தில் நிற்பதற்காக அல்ல. நம்மை ஆண்டவர் ஆசாரியர்களாய் ராஜாக்கள் என்கிற ஸ்தானத்தில் நிற்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. உலக மனுஷனை பார்க்கும்போது மற்றவர்கள் நம்ம எப்போதுமே என்ன செய்வார்கள், குற்றம் சொல்லி கொண்டே இருப்பார்கள். மற்றவர்கள் அவனை பற்றி தெரியாதா, இவளை பற்றி தெரியாதா என்று சொல்லி நம்மளை குற்றப்படுத்துகிற ஜனங்கள் தான் இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவராக இயேசு அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாராம், பிதாவுக்கு முன்பாக நம்மை ஆண்டவர் ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்ற அவர் ஆசை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கூட நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 5:10வது வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு நம்மளை பிதாவுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் நம்மளை எப்படி ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் வச்சு நிற்க பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. சகோதரர், அந்த பாக்கியம் உலகத்தில் யாருக்கும் இல்லை.
ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நம்முடைய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 3 காரியங்களை இந்த 6வது வசனத்திலே பார்க்கிறோம். 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமென். இதோ மேகங்களுடனே வருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆங்கில வேதாமத்தில் he is coming with அப்படின்னு சொல்லி, அப்படின்னா அவர் எப்பவுமோ வரப்போகிறார் என்பது அல்ல, அவர் வந்து கொண்டு இருக்கிறார் என்கிற அர்த்தத்தில் இங்கே சொல்லப்படுகிறது. ஆமென். ஆண்டவராய் இயேசு என்ன செய்கிறார்? அவர் புறப்பட்டு விட்டார். அல்லேலூயா. அந்த வசனம் அவ்விதமாய் தான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்து ஆங்கில வேதாமத்தில் அவ்விதமாய் தொடர்ந்தேச்சையாய் நடக்கிற சம்பவம், கண்டினியூஸ் டென்ஸாய் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய ஸ்தானத்திலிருந்து அவர் புறப்பட்டு விட்டார் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு முதலாவது இந்த உலகத்தில் வரும் பொழுது ஒரு குழந்தையாக அல்லது ஒரு இரட்சகராக ஒரு மீட்பராக அவர் வந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும் அல்லது இஸ்ரவேல் தேசம் அதை சுற்றிருக்கிற சில தேசங்கள் மட்டும்தான் அவரை குறித்ததான அறிவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார், அது உலகம் அனைத்தும் அதை காணும் என்பதை இங்கே நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு அவர் மத்திய ஆகாயத்தில் அல்லது மேகங்களோடனே விரலான சத்தத்தோடு கூட தூதர்களோடு கூட அவர் வருவார் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வசனம் திரும்ப நீங்கள் வாசிக்கலாம் அதே வசனத்தை. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். அப்படியே ஆகும். இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், வருகையில ரகசிய வருகை, பகிரங்க வருகை என்று பார்க்கிறோம். ரகசிய வருகை எப்படின்னா சபை எடுத்துக்கொள்ளும்படியாக இயேசு வருகிறார். ஆமென். ரகசிய வருகை எதற்காக வருகிறார்? இயேசு சபையை, நம்மை ஆயத்தப்படுத்தி நம்ம எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிறார். ஆனால் பகிரங்க வருகை எதற்கென்றால், அர்மகதோன் என்ற ஒரு யுத்தத்தை செய்யும்படியாய் ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வருகிறார். ஆமென். ரகசிய வருகை யாருக்கும் தெரியாது. அதாவது அவர் எக்கால சத்தத்தோடு கூட திரளான தூதர்களோடு கூட எல்லாம் வந்தாலும் யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சத்தம் கேட்கும். அல்லேலூயா. அதான் ரகசிய வருகை, யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம சபையில் கூடி இருக்கிறோம், இயேசு வருகிறார் என்றால் ஆயத்தமானவர்கள் ஒரு நொடி, இது கூட ரொம்ப லேட்டு தான், பிந்தி தான், ஆனால் அதை விட மிக வேகமாய் அவருக்கென்று ஆயத்தமானவர்களுக்கு அந்த சத்தம் கேட்கும், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று பார்க்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லி பார்க்கிறோம். ரகசிய வருகை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் பகிரங்க வருகையை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்ப்பார்கள். ஆமென். இதுதான் சத்தியம். ஆமென். எல்லாரும் பார்ப்பார்கள். நீங்கள் அதற்கு உதாரணமாய் பார்க்கும்போது சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களை எழுதி கொள்ளுங்கள். சகரியா 12ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்கள். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். சகரியா 14:4 வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். இந்த வருகை பகிரங்க வருகை என்று அப்படின்னா இதை ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்றால், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய வருகையை காண்பார்கள். ஆமென். பிரத்யட்சமாய் நான் எப்படி உங்களுக்கு முன்பாக என்னை நீங்கள் பார்க்குறீங்களோ அதே போல இயேசுவை அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் வந்து அமர்வதை உலகத்திற்கு அத்தனை பேரும் பார்ப்பார்கள். ஆமென். அப்போ அதை பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அல்லது கைவிடப்பட்டவர்கள், பின்மாறி போனவர்கள் அல்லது யூதர்கள் அழுது புலம்புவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஆயத்தமாய் பரிசுத்தமாய் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ரகசிய வருகையில பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வெளிப்படுத்தலை 3 காரியங்களாக நாம் பார்க்கலாம். ஒன்று கண்டவைகள், இரண்டாவது இருக்கிறவைகள், இனி சம்பவிக்க போகிறவைகள். ஒன்று கண்டவைகள். யாரு? யோவான். அதாவது இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று கண்டவைகள். யாரு? யோவான் கண்டவைகள். இரண்டாவது இருக்கிறவைகள். மூன்றாவது இனி சம்பவிக்க போகிறவைகள் என்ற 3 பகுதிகளாக இதை பிரித்து நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்த வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். 8வது வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இதில் நம்ம பார்க்கும்போது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லி ஏற்கனவே இதை 4வது வசனத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியான திருத்துவத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அதாவது தேவன் தம்மை இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்க பார்க்கும்போது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை, அவர் ஆதியும் அந்தவுமானவராய் இருக்கிறார். ஆமென். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு பிறப்புன்னு ஒன்று இருக்கிறது, மரணம் என்ற ஒன்று இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவனுக்கு அப்படி அல்ல. அவர் ஆதியும் அந்தவுமான தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் மோசேக்கு அவ்விதமாய் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், எனக்கு துவக்கம் என்கிற ஒன்று இல்லை, நான் எப்போதும் இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்கிறது. அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்பதை அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு என்ன செய்கிறார்? அவர் எப்போதும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். 2வது பதத்தில் அந்த வசனத்தினுடைய 2வது பகுதியை பார்க்கும்போது, நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தை குறித்து பார்ப்பீங்கன்னா, கிரேக்க மொழியில் அல்ஃபா என்றால் அந்த கிரேக்க எழுத்தினுடைய முதல் எழுத்து. அப்போ வேதத்தில் இங்கே பார்க்கும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் என்று ஆரம்பிக்கிறது. அப்போ ஆதியும் அவர்தான் என்று சொல்லி, இந்த உலகத்தின் ஆரம்பமும் அவர்தான், இந்த பூமியில் எல்லாம் உண்டாக்கப்பட்டது அவர் மூலம்தான், நாம் காண்கிறவைகள் எல்லாமே அவர் மூலமாய் வந்தது, எல்லா வானம், நட்சத்திரம், பூமி, சமுத்திரம் எல்லாமே அவர் மூலமாய் வந்தது. எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் ஆண்டவராகிய தேவன். ஆமென், சோதரன். அதனால தான் சொல்லப்படுது அல்ஃபா என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறது. அதே போல வேதத்தின் கடைசியில் நம்ம பார்க்கும்போது ஒமேகா என்பது இறுதி எழுத்து. அப்படின்னா இங்கே தேவன் இந்த இறுதி புஸ்தகத்தின் மூலமாக தனது நோக்கத்தை நிறைவேற்றுகிறார் என்பதற்கு அடையாளமாக ஒமேகா என்று சொல்லி அங்கே முடிகிறதை பார்க்கிறோம். அல்ஃபா என்றால் ஆரம்பம், ஒமேகா என்றால் முடிவு, நிறைவேறுதல் என்று சொல்லி அர்த்தம். அப்போ தேவன் ஆதியிலே ஆரம்பிக்கிறார், ஆண்டவராகிய தேவன் முடிவுக்கும் அவர் காரணராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் முடிவுக்கும் அவர்தான் காரணராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசேக்கு அவ்விதமாய் வெளிப்படுத்தினார். நமக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நம்முடைய வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நான் ஆதியும் நான் தான், கடைசியில் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் முடியும் நான் தான் என்று சொல்லி அங்கே முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். நீங்கள் அந்த வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் கடைசியில் கூட நீங்கள் பார்க்கும்போது அந்த வார்த்தை விதமாய் சொல்லி முடிக்கிறது, ஆமேன் என்று சொல்லி என்ன செய்கிறது? முடிகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ ஆமேன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஆராதனை நடக்குது, பிரசங்கெல்லாம், பாட்டு நடக்குது, அப்புறம் செய்தி நடக்குது, எல்லாம் முடிஞ்சு கடைசியில் என்ன ஆத்மாவை போட்டு ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிய போது இப்போ நம்ம கிளம்பி வீட்டுக்கு போக போகிறோன்னு அர்த்தம். ஆராதனை முற்று பெற்றாயிற்று, இன்றைக்குள்ள ஆராதனை முடிந்ததுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஆமேன் என்பது என்ற ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு காரியத்தை துவங்கி அதை முடிப்பதும் அவராய் இருக்கிறார்.
என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து 9வது வசனத்தை நாம பார்க்கலாம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இங்கே பார்க்கும் பொழுது உங்கள் சகோதரனும் அப்படி என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. எப்படி உங்கள் சகோதரன் என்கிற வார்த்தை யோவான் சொல்லுகிறார் என்றால், இந்த புஸ்தகம், வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒரு விலையேற பெற்ற ஒன்று. ஏனென்றால் யோவானுக்கு கடைசி காலங்களிலே இந்த உலகத்தில் இனி என்ன நடக்கப் போகிறது, இந்த உலகத்தின் முடிவு எப்படியா இருக்கும், இந்த உலகத்தின் கடைசி சாம்ராஜ்யம் எதுவாக இருக்கும், அவனுடைய முடிவு எப்படி இருக்கும், அது மாத்திரமல்ல 1000 வருட அரசாட்சி, அதன் பின்பாக பிசாசோடு கூட கடைசி ஒரு யுத்தம், ஓகும் ஆகோக யுத்தம் என்று, அது மாத்திரமல்ல தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்துகிறதான பரம எருசலேம் நகரம், எல்லாவற்றையும் ஆண்டவர் பிரத்யட்சமாய் ஒரு வீடியோ போல, ஒரு காட்சி போல தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அந்த பத்மு தீவில் அவ்வளவு ஒரு நெருக்கத்தில், அவ்வளவு பாடுகள் மத்தியில் யோவானுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த வேதத்தில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் மட்டும் முழுவதுமே கடைசி கால சம்பவங்களை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை யோவான் என்கிற தேவ மனிதர் அவர் பெற்றுக்கொண்டதுனால அவருக்கு என்ன இருக்கணும், ஒரு பெருமை வந்திருக்கணும். நான் தான் என்னது இந்த உலகத்தின் கடைசி புஸ்தகத்தினுடைய தரிசனங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பெருமை வந்திருக்கணும். ஆனால் யோவான் இவ்வளோ பெரிய காரியங்களை தேவன் அவருக்கு பிரத்யட்சமாய் அவருக்கு காண்பித்தாலும், தன்னை குறித்து அவர் தன்னை தனித்து பிரித்து, அல்லது வேதத்தில் எல்லா தீர்க்கதரிசிகள் எல்லாரை காட்டிலும் நான் ஒரு விசேஷமானவன் என்று சொல்லி அவர் சொல்லலை. தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை யோவானிடத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரை குறித்து பார்க்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், அதாவது தாழ்மையின் சுபாவம், ஆவியில ஒரு தாழ்மையின் சுபாவத்தை நாம் அதில் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான். நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, ஒரு அன்பின் சுபாவம், பெருமை இல்லாத சுபாவம், அல்லது மேட்டிமை இல்லாத சுபாவம். கர்த்தருக்கு நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தரலாம், ஊழிய செய்கிற எங்களுக்கு பல விதமான வரங்களை தரலாம், சுகமாக்குற வரம், தீர்க்க தரிசன வரம், எப்படிப்பட்ட வரங்களை கர்த்தர் தந்தாலும் நாம் மரணம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பெருமைக்கானவைகளை நாம பேசாதபடி, நம்மை உயர்த்தாதபடி, கர்த்தரை உயர்த்தி நம்மை தாழ்த்துகிற அனுபவம் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அப்ப யோவான் அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் சகோதரன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது அந்த வார்த்தை சொல்லு, உடன் பங்காளி என்கிற வார்த்தை நாம் அங்கே பார்க்கிறோம். உடன் பங்காளி என்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் விசுவாசிகளாகிய அல்லது தேவனுக்கு உண்மையாய் வாழுகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில வரும் பாடுகள், உபத்திரவத்தில் நானும் உடன் பங்காளிகளாய் இருக்கிறேன். நான் சொல்லுது விளங்குதா? உண்மையாய் தேவனுக்கு பாடு அனுபவிக்கிற, உபத்திரவங்களை படுகிற பிள்ளைகள் எவ்வளோ, ஐயோ சுவிசேஷத்துக்காக, தேவனுக்காக இவ்வளவு பாடுகள், அவமானங்கள், நிந்தைகளை படுகிறேன்னு சொல்லி நம்ம என்றோமா? ஆனால் நம்மளை காட்டிலும் அதிக பாடுகளை பட்டதான யோவான் அவர் சொல்லுகிறார், நானும் அந்த பாடுகளின் பங்காளிகளாக இருக்கிறேன். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3:12 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 3:12, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். யாவரும் துன்பப்படுவார். யாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதை உடையவர்கள், அதை வாஞ்சிக்கிறவங்க, கர்த்தருக்கு பிரியமாய், தேவனுக்கு பிரியமாய் நான் வாழணும், நடக்கணும்னு சொல்லி அந்த பாதையில் நம்ம கடந்து போவோமானால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் உண்டு, நமக்கு உபத்திரவம் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு. எல்லாவற்றின் மத்தியில தான் நம்ம பரம ராஜ்யத்தை நாம சுதந்திரிக்க வேண்டும். பாடுகள் மத்தியிலும் தேவன் நம்ம கூட இருப்பார். பாடுகள் மத்தியிலும் தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். உலகத்தின் பாடுகள் வேற, கிறிஸ்துவுக்காய் படுகிற பாடுகள் வேற.
கிறிஸ்துவுக்காய் நாம் பாடுகளை சகிப்போமானால் அதுக்கு பிரதிபலனை தேவன் பரலோக ராஜ்யத்தில் நமக்கென்று வைத்திருக்கிறார். உலகத்தின் பாடுகள் அவைகள் அல்ல. இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உலகத்தின் பாடுகளே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33 வாசிக்கும் பொழுது, யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. உலக மனுஷனுக்கு பாடுதான், நமக்கும் பாடுதான். ஆனால் அவர்கள் படுகிற பாடுகள் வேற, நாம படுகிற பாடுகள் வேற. அவர்களுக்கு பரலோகத்தில் பிரதிபலன் கிடையாது. ஆனால் தேவனுக்காய் படுகிற பிள்ளையுடைய பாடுகளுக்கு பரலோக ராஜ்யத்தில் பிரதிபலன் உண்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். இன்னொரு வசனத்தை எழுதி கொள்ளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகவே யோவான் சொல்கிறார், நான் உங்கள் சகோதரன் என்று சொல்கிறார். எதற்கு சகோதரன்? நீங்கள் எப்படி கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை நிந்தைகளை படுகிறீர்களோ அதே போல நானும் என் வாழ்க்கையின் சுவிசேஷத்துக்காக, தேவனுடைய சத்தியத்துக்காக, இயேசுவை வெளிப்படுத்தும்படியாக நானும் என் வாழ்க்கையில் வருகிறதான பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பற்றிய சாட்சி என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி என்று சொல்லி அப்படின்னா என்ன அப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தனக்கு வந்த உபத்திரவத்தின் பாடுகளிலே கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுப்பது. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன், இதுவரைக்கும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இப்படி இருந்தேன், ஆனால் இப்போ அப்படி அல்ல, என் ஆவிக்குரிய வாழ்க்கை முதிர்ச்சி அடைந்திருக்கிறது, அல்லது என் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவதுதான் சாட்சி என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஒன்று உங்கள் சகோதரன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இரண்டாவது அங்கே பார்க்கும் பொழுது உடன் பங்காளி என்று சொல்கிறார். மூன்றாவது கிறிஸ்துவின் சாட்சி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாலாவதாக பத்மு தீவிலே இருந்தேன் என்கிற வார்த்தை நாம் அங்கே பார்க்கிறோம். யோவான் ஏதோ ஒரு பட்டணத்தில் ஒரு நல்ல எல்லாமே சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிற இடத்துல இருந்து இந்த வெளிப்படுத்தலை அவர் என்ன செய்யலை, எழுதலை, அல்லது தேவன் அவருக்கு தரிசனமாய் காண்பிக்கலை. அவர் எங்கே இருக்கிறாருன்னா பத்மு தீவு என்கிற ஒரு தீவில் ஒரு சின்ன ஒரு இடம்தான். அது எப்படிப்பட்ட இடம்னா மிக பயங்கரமான ஒரு இடம். கரடு முரடாக இருக்கும், விஷ பூச்சிகள் அதிகமாக அந்த இடத்துல இருக்கும். அது மாத்திரமல்ல, ஆகாரங்கள் சரியாக கிடைக்காது. அது மட்டுமல்ல, அங்கே அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே என்ன எரிமலைகள் அங்கே என்ன செய்யுமா, திடீரென்று எரிமலைகள், தீ குழம்புகள் அங்கே வெடிக்கும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்படிலாம் இருக்கும்போது ஒரு மனுஷன் நிம்மதியை என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. முதல்ல சாப்பாடு கிடையாது, படுப்பதற்கு சரியான வசதி கிடையாது, எப்போ எந்த விஷப்பூச்சி வருமோன்னு தெரியாது, எந்த இடத்துல எரி குழம்புகள் கொப்புளிக்கு என்று சொல்லி தெரியாது. பலவிதமான சூழ்நிலை மத்தியில் என் வாழ்க்கையை வெறுத்து காணப்படக்கூடிய அந்த இடத்துல தான் தேவன் யோவானுக்கு தரிசனத்தில் அல்லது வெளிப்படத்தில் கொடுத்த காட்சிகளை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதுதாங்க அவர் சொல்லுகிறார், யோவான் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்காக அவர் பட்ட பாடுகள் வேதனைகள் மத்தியில் அவர் தண்டனையாக, ஒரு கைதியாக, ஒரு அடிமையாக அந்த தீவில் கொண்டு போய் அவரை போடுகிறார்கள். அந்த இடத்துல அவர் தேவனோடு கூட உறவாடுகிறார். அந்த உறவாடுதலில் தேவன் அவருக்கு இந்த வெளிப்படுத்தலை முழுமையாய் தரிசனத்தில் எல்லாவற்றையும் பிரத்யட்சமாய் அவருக்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி காண்பித்தது தான் நம்முடைய கையில் இருக்கிற வேதாம புஸ்தகத்தின் கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தலின் புஸ்தகம். அல்லேலூயா. அப்போ இதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாள் அப்படி என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இதை சிலர் சொல்லுவாங்க வாரத்தின் முதல் நாள் அப்படிம்பாங்க. கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிம்பாங்க. அந்த பதத்தில் நாம் இங்கே நினைச்சக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய நாள் என்பது உபத்திரவத்தின் நாளை குறிக்கிறது. உபத்திரவத்தின் நாளை தான் கர்த்தருடைய நாள் என்று சொல்லுகிறது.
இன்னும் உங்களுக்கு வசனம் வேணும்னா வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 6:17. அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். கோபாக்கினையின் மகா நாள் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய நாள் மகா நாள். அப்போ உபத்திரவத்தின் நாளைத்தான் இங்கே கர்த்தருடைய நாள் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உபத்திரவத்தின் நாளை பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசுவின் வருகைக்கு அப்புறம் மகாபரிய உபத்திரவத்தின் காலங்கள் 7 வருஷம் மிக கொடிய ஒரு காலமாய் இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:2 வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இரவிலே திருடன் வருகிற வண்ணமாய் கர்த்தருடைய நாள் இருக்கும். ஆண்டவர் வருவார் என்பதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னும் வசனங்களை எழுதிக் கொள்ளுங்க. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசுவின் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 7 வருஷங்கள் இந்த பூமி உபத்திரவ காலம். அது 2ஆக பிரிக்கிறோம். முதல் 3 வருஷம் உபத்திரவ காலம், அதுக்கு அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம் என்று சொல்லி இதை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அழிவை இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள், இந்த பூமி இருக்கிற எல்லாமே அதை காணும் என்பதை அனுபவிக்க போகிறது. எல்லாவற்றிலும் ஒரு மாற்றங்கள் உண்டாக போகிறது. மிகப்பெரிய அழிவுகள், மிகப்பெரிய சேதம் இந்த பூமியில உண்டாக போகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. வசனத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் பின்பாக இந்த வசனங்களை வீட்டில் உட்கார்ந்து நீங்கள் தியானித்துக் கொள்ளலாம். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு 3:10. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 10 முதல் 19 வசனங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தல் 16, 17, 18 வசனங்கள். இது அர்மகுதோனின் யுத்தம் அல்லது கடைசி அழிவை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50 முதல் 58 வசனங்கள் இதை குறித்து சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள். அது மாத்திரமல்ல, இன்னொன்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள். இந்த வசனங்கள்லாம் கடைசி நடக்கிறதான மிகப்பெரிய அழிவை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப யோவான் கர்த்தருடைய வருகை நாள், அதாவது கடைசி வரைக்கும் உள்ள காட்சிகளை தேவன் அவருக்கு பிரத்யட்சமாய் அவருக்கு காண்பிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். 2வதாக இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது எக்காலம் போன்றதான பெரிய சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். நீங்க சீனாய் மலையில கூட மோசே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் கடந்து போகிறார். நீங்க யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16, 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம், 19வது வசனம். 3ஆம் நாள் விடியற்காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்காள சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். எக்காள சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். இங்கே பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் அங்கே பார்க்கிற காட்சி என்றால் பயங்கரமான சத்தங்கள், இடிமுழக்கங்கள், மின்னல்கள் உண்டாகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது யோவான் அவருடைய தரிசனத்தில் அப்படிப்பட்டதான காட்சிகளை அவர் பார்க்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் வருகையின் போது கூட எக்கால சத்தம் கேட்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுது. 1 தெசலோனிக்கர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இங்கே பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசுவுடைய ரகசிய வருகையிலும் இவ்விதமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே நான் இதை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில அதே போலதான் இருக்கும். ஆனால் அவருடைய எக்கால சத்தம் யாருக்கு கேட்கும் என்றால் ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு கேட்கும். அதனால்தான் இன்றைக்கு ரகசிய வருகை இல்லை அல்லது வருகையின் போது
தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த உலகத்தில், அதனால தான் இப்போவுமே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பறக்கும் தட்டு அங்கே போகுது இங்கே போகுதுன்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வருகையில் நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த கிறிஸ்துவின் காலத்தில் ஜனங்கள் எல்லாம் என்ன ஒன்றை காணும், அப்பாவை காணும், அம்மாவை காணும், பிள்ளையை காணும், சகோதரரை காணும், சகோதரி காணும், இப்படி அலக்களிக்கும் பொழுது வருகை வந்துட்டோ அப்படிங்கிற அந்த சூழ்நிலை இருக்கும்போது இவன் என்ன செய்வான்னா, இல்லை இல்லை வேற்று கிரக வாசிகள் என்ன செய்தார்கள், வந்து ஒரு கூட ஜனங்களை கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லி ஜனங்களை நம்பும்படியான காரியங்களை இப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியில் பார்க்கலாம். பல இடங்களில் என்ன செய்யணும், இப்படி பறக்கும் தட்டு வருது, ஏலியன்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சும்மா கட்டுக்கதையாக இதை செய்கிறான். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் புறம்பானவைகள். பூமியில் ஒன்று தான் மனிதன் வாழக்கூடிய தகுந்த இடம், வேற எங்கேயும் வேற யாரும் எங்கேயும் இருந்தது கிடையாது. ஆகவே இது என்னது, பிசாசானவன் வஞ்சிக்கிற நயவஞ்சகமான காரியங்கள். எதற்கென்றால் ரகசிய வருகையிலே இங்கிருந்து தேவனுடைய பிள்ளைகள் ரகசிய வருகை இல்லை, இயேசு வரவில்லை என்பதற்கு, அதை மறைப்பதற்காக பிசாசவன் செய்கிற தந்திரமான வேலை என்று பார்க்கிறோம். ஆனால் எக்கால சத்தம் ஆயத்தமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே கேட்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து வசனங்களை நம்ம பார்க்கலாம். 11வது வசனம், அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது சொல்லப்பட்டது என்று பார்க்கிறோம். இப்போ இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், யோவான் காலத்தில் 7 சபை தான் இருந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோமானால் 7 சபைகளில் நூற்றுக்கணக்கான சபைகள் அந்த நாட்டில் இருந்தது. புரிஞ்சுதா? நீங்கள் பார்க்கும்போது ரோமில், கொரிந்து பட்டணத்தில், கொலேசியா பட்டணத்தில், அதே போல் தெசலோனிக்கா, அந்தியோக்கியா போன்ற எல்லா பட்டணங்களும் சபைகள் இருந்தது. ஆனால் இந்த 7 எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, லவோதிக்கா, பிலதெல்பியா இந்த சபைகளை ஏன் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. இந்த 7 சபையிலும் 7 விதமான குணாதிசயங்களை அங்கே வெளிப்படுத்தினதனாலே ஆண்டவர் இந்த 7 சபையை இங்கே எடுத்து என்ன கோடிட்டு காண்பிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன் இந்த 7 சபையை ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அந்த காலத்தில் தானே இந்த சபைகள் இருந்தது, அந்த காலத்தில் தானே இந்த 7 விதமான சபைகள் இருந்தது, 7 விதமான சபை குணாதிசயம் இருந்தது. நமக்கு இது இல்லை. சிலர்லாம் இப்பெல்லாம் பேசுகிறாங்க, இது நமக்குரிய காரியம் அல்ல, இந்த 7 சபை அந்த காலத்தில் இருந்தது, அந்த காலத்தில் சபைக்கு ஆண்டவர் சொன்னது, இப்போ உள்ள சபைக்கு அப்படின்னு சொல்லி இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி அல்ல. கடைசி வரைக்கும் இயேசுவின் ரகசிய வருகை வரைக்கும் இருக்கிற சபைக்கும் இது மாறுதலாக அல்லது மாடலாக, முன்மாதிரியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 7 சபைகளை பார்க்கும்போது அதில் நம்ம பின்னால் நம்ம ஒவ்வொரு சபையிலும் நாம் விரிவாய் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அப்படியே வேகமாக நம்ம போயிடலாம். ஆனால் 7 சபைகளை நம்ம பார்க்கும்போது என்ன செய்வோம், நிதானமாய் ஒவ்வொரு சபையில் இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்க்கும்போது 7 சபைகளை காணப்பட்ட பாராட்டக்கூடிய காரியங்கள் இருந்தது. 7 சபைகளையும் என்ன செய்கிறார், ஆண்டவர் மெச்சிக்கொள்ளக்கூடிய காரியங்களை பார்க்கிறார். அடுத்தது குறைகளை ஆண்டவர் பார்க்கிறார், பலவீனங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த சபையில் இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து அவைகளாம் நோட் பண்ணுகிறார். நீங்கள் அடுத்தது பார்க்கும்போது இதேப்பட்டதான சுவாபங்கள் இந்த காலத்து சபையிலும் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. பாராட்டக்கூடிய சபையிலே இப்போ நம்ம எடுத்துக்கொண்டோமானால் சில பாராட்டக்கூடிய காரியங்கள் இருக்கும், சில குறைகள் இருக்கும், சிலைகள் குற்றங்கள் இருக்கும், எல்லாமே என்ன செய்யும் இருக்கும். அந்த காலத்தில் உள்ள சபைகள் என்னெல்லாம் காணப்பட்டதோ அவை எல்லாம் இந்த காலத்து சபைகளிலும் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் அந்த சபையை இப்போ நமக்கு மாதிரியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். சோதரர், அது மாத்திரமல்ல, இந்த 7 சபையில காணப்பட்டதான குறைகள் குற்றங்களை சொன்னது மட்டுமல்ல, இந்த 7 சபைகளுக்கும் ஆலோசனைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். சில ஆலோசனைகள், நீ இதை விட்டுட்டு இப்படி மாறிட்டினா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்,
நீ இதை விட்டு விலகிட்டினா நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், இதை விட்டு விலகிட்டினா உனக்கு என்ன செய்வேன், ஜீவ கிரீடத்தை தருவேன், அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் இந்த 7 சபைகளுக்கும் எச்சரிப்பையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். ஆலோசனை கொடுக்கிறார், எச்சரிப்பையும் ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிறார். அந்த 7 சபைக்கு மட்டுமல்ல, கடைசி காலத்தில் இருக்கிற, வருகைக்கு முன்பாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார், எச்சரிப்பையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட செய்தியெல்லாம் இன்றைக்கு சபையில் இல்லை. ஏன்னா எச்சரிப்பு கொடுத்து கடிந்து பேசின சபையை விட்டு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க, நமக்கு ஆத்துமாக்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி. அதற்காக தேவன் எங்களை அழைக்கலை. வேதம் சொல்லுகிறது, கடிந்து என்ன செய், புத்தி சொல்லு என்று சொல்லுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில சபை என்பது எப்படி தான் இருக்கணும், உபதேசிக்கணும், கடிந்து கொள்ளணும், ஆலோசனை கொடுக்கணும், ஆறுதல் படுத்தணும். ஒரே ஆறுதல், ஒரே ஆசீர்வாதம், ஒரே மேன்மை, ஒரே செழிப்பு என்பதில் அது பிசாசு கொண்டு வருகிற கள்ள உபதேசம். ஆனால் சத்தியம் அதுதான் சொல்லுகிறது, வேதம் அதுதான் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, கடிந்து புத்தி சொல் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபதேசங்களை கற்றுக்கொள்வதற்காக, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதற்கு நம்மை சோதித்து பார்ப்பதற்காக இந்த 7 சபைகளையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 7 சபைகளை குறித்து வருகிற நாட்களில் நாம் விரிவாய் பார்க்க போகிறோம். இப்பொழுது 12வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும், இங்கே பார்க்கும் பொழுது 7 பொன் குத்து விளக்குகள் என்று சொல்லி பார்க்கிறோம். 7 பொன் குத்து விளக்குகள் என்பது என்னன்னா 7 சபைக்கு அடையாளமா இருக்கிறது. 7 பொன் குத்து விளக்கு எதற்கு அடையாளம்னா 7 சபைக்கு அடையாளமா இருக்குது. நல்லா கவனிங்க. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது இதை குறித்து குத்து விளக்கு வேதத்துல நம்ம வேற எங்க பார்க்கிறோம், யாத்திராமத்தில். அது எங்க வருது, ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன செய்கிறது, குத்து விளக்குகள் என்ன செய்யுது, மேஜையாப்பு இருக்குது, பலிபீடம் இருக்குது, இப்பெல்லாம் நிறைய இருக்கு. அதுல முக்கியமாய் குத்து விளக்கும் என்ன செய்கிறது இருக்கிறதை பார்க்கிறோம். எழுதி கொள்ளுங்கள். யாத்திராமம் 25, 31, 37. யாத்திராமம் 25, 31, 37. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். என்னாகும் 8ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும் போது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான். இந்த குத்து விளக்கு அதன் பாதம் முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்து விளக்கை உண்டாக்கினான். சரி, இங்கே பார்க்கும்போது மோசே அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்குகளை அங்கே செய்ய அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அதன்படி அந்த குத்து விளக்குகள் என்ன செய்கிறது, நேர்த்தியாய் எதிர் திசையில அந்த குத்து விளக்கு அகல்கள் இருப்பதை அங்கே நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஏன் இங்கே ஆண்டவர் இதை சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், சபை, நான் இதை நல்லா விரிவாய் சொல்ல, 7 என்பது பூரணம். 7 என்ற எண் எதற்கு அடையாளம் என்றால் பூரணம். 9 எதற்கு அடையாளம், பரிபூரணத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். 2வது பொன் என்பது எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்தத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. பொன் பரிசுத்தத்துக்கு அடையாளம். எண்ணெய் என்பது எதற்கென்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். சரியா? அடுத்தது யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். 1 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 7வது வசனத்திலும் தேவன் ஒளியா இருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவன் ஒளியா இருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ குத்து விளக்கு இருக்குது. குத்து விளக்குல என்ன செய்யுது, அகல்கள் இருக்குது. இந்த எண்ணெய் எரிகிறதுக்குள்ள அந்த அந்த பள்ளம் வச்சு அப்படி அந்த இருக்கும். அதில் என்ன செய்யும், திரிகள்லாம் இருக்கும் இல்லையா? இது ஒவ்வொன்றும் எதிரெதிர் திசையில் ஒன்றை பார்த்தது போல இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, பொன் பரிசுத்தத்துக்கு அடையாளம், எண்ணெய் பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம். ஆனால் அந்த விளக்கு தண்டு இருக்கு பாருங்க, அது நாம அல்லது சபை. இந்த சபையில் நாம் வந்து பரிசுத்தாவியானவரை எண்ணெயின் அபிஷேகத்தை பெற்று நமக்குள்ள இயேசுவாகிய ஒளி வெளிச்சத்தை நம்ம கொண்டு வரணும். அதான் ஆண்டவராகிய இயேசு வேதத்தில் சொல்லும்போது கூட
லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகார 10வது வசனத்திலே அங்கே சொல்லுகிறது. லூக்கா 2ஆம் அதிகார 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நற்செய்தி யாரு? அந்த செய்தி யாரு? அந்த வெளிச்சம் யார் என்றால் ஆண்டவராய் இயேசு. அப்ப இயேசு யார் என்றால் உலகத்தின் சகல பாவங்களையும் தீர்க்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்போ நாம் என்ன செய்யணும்? உலகத்தில் உலகம் இருள இருக்குது. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் மெய்யான தெய்வத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு இயேசுவாகிய வெளிச்சத்தை, ஒளியை அவரிடத்தில் நாம் கொண்டு செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சபையை ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், சபை நம்மை பரிசுத்தப்படுத்துகிற மட்டுமல்ல, அநேகரை இயேசுவுக்கு அறிவித்து அநேகரை சபைக்குள்ளாக நடத்தும்படியாகத்தான் தேவன் சபையை இந்த பூமியில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். சோதரர், இன்னொரு வசனத்தை கூட பார்க்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 5:14-15 வசனங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். யாவருக்கு வெளிச்சம் கொடுக்கும். இப்ப பாருங்க, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ள இயேசு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நித்திய ராஜ்யத்துக்கு போவதற்கான வழியை, சத்தியத்தை, உபதேசத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்மேல் விழுந்த கடமை என்ன தெரியுமா? நாம் இயேசுவாகிய ஒளியை இருள் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பஸ்ஸில் போகும்போது மற்றவர்கள் இயேசுவை பற்றி சொல்லலாம். நம்ம ட்ரெயினில் போகும்போது இயேசுவை பற்றி சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு வருகிற பேப்பர் போடுறவங்களா இருக்கலாம், காய்கறி போடுறவங்களா இருக்கலாம், அல்லது பால் கொடுக்க வர்றவங்களா இருக்கலாம், யாருக்குனாலும் இயேசுவை பற்றி நாம் அறிவிப்பது நாம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், அல்லது நீங்கள் படிக்கிற இடமா இருக்கலாம், எந்த இடத்திலும் இயேசுவை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது பொன் குத்துவிளக்கு அங்கே பார்க்கிறோம். பொன் குத்துவிளக்கு எதற்கென்றால் 7 சபைகளுக்கு அடையாளம். இந்த 7 சபை என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்று வல்லமையை பெற்று இயேசுவாகிய ஒளியை நாம் என்ன செய்யணும்? அந்த 7 சபையை கொடுக்கணும். ஆனா இப்போ யோவான் இந்த 7 சபையாகிய இந்த குத்துவிளக்குகளை பார்க்கிறாரு. அது ஒவ்வொன்றும் ஏறக்குமாறு என்ன செய்யுது? ஒளி கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த 7 சபையும் இயேசுவை வெளிப்படுத்தாமல், இயேசுவை பிரகடனப்படுத்தாமல், இயேசுவை சாட்சியாய் அறிவிக்காமல், ஒளியாகி இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லாம அது என்ன செய்து? தன் பெருமைகளையே சொல்லிக்கொண்டு நான் யார் என்பதை தன்னையே காட்டிக்கொண்டு அந்த 7 சபையும் ஒவ்வொரு வித்தியாசமான கோணங்களில் அது இருந்தபடினால்தான் ஆண்டவர் அந்த 7 சபையின் குணாதிசயங்களை இங்கே கொண்டு வருகிறார். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த 7 சபையில காணப்பட்ட குணாதிசயங்கள் நம்ம வரலாறு நம்ம பார்க்க போகிறோம். இந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமானால் ஆண்டவர் நமக்கு சில அறிவுரைகளை கர்த்தர் சொல்கிறார், சில எச்சரிப்புகளை ஆண்டவர் சொல்லுகிறார், சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். எதற்காக? இந்த குத்து விளக்கில் இந்த ஒளியானது மறைக்கப்பட்டதாய் இல்லாதபடி நாம் பரிசுத்தம் உள்ளதாய், நீதி உள்ளதாய், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு விளக்காய் நாம் மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த 7 சபையை போல நம்முடைய வாழ்க்கை காணப்படுமானால், யோவான் பார்க்கிறாரு, ஒன்று போல இல்லை. ஒவ்வொரு குத்து விளக்குகளும் ஒவ்வொரு அந்த அகல்களும் வித்தியாசமாய் திரும்பி திரும்பி இருக்கிறது. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததான குத்து விளக்குகள் அப்படி அல்ல, நேர் எதிராக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்கள் அதை கூட ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்கள். யாத்திராகமம் 25:31-37 வாசிங்க. யாத்திராகமம் 25:31-37. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். அதில் 7 அகல்களை செய்வாயாக.
அதற்கு நேரெதிராய் எரியும்படி அவைகள் ஏற்றப்பட கடவது. அங்க என்ன சொல்லப்படுகிறது? நேர் எதிராக ஏற்றப்பட வேண்டும். அதாவது இந்த சைடு ஒரு இது இருக்குது, அந்த குத்து விளக்கு மாதிரி அந்த அகல் இருக்கிறது என்றால் இந்த பக்கம் இருக்கும். அப்ப இது எரியும் போது இந்த வெளிச்சம் இங்கிட்டு உள்ள இருள் இங்க நினைச்சக்கூடாது, படக்கூடாது. இங்க எரியும் போது இந்த இருள் இங்க படக்கூடாது. அப்ப இங்கேயும் என்ன செய்யணும்? இப்படிதான் எரியணும். இங்கேயும் இந்த சைடு தான் எரியணும். அப்ப ரெண்டு பக்கம் எரியும் போது இருள் அந்த இடத்துல என்ன செய்யாது? காணப்படாது. ஆனால் யோவான் பார்க்கும்போது எல்லாமே மாறி மாறி பல இடங்களில் இருட்டா இருக்குது, 7 குத்து விளக்குகளும் எரிகிறது. ஆனால் அந்த விளக்கு யாருக்கும் பிரோஜனம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், நீங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றிருப்பீர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால், சத்தியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், உங்கள் விளக்கு எப்படிப்பட்டதாக எரிகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவன் விரும்பாத ஒரு விளக்காய் இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என் விளக்கு யோவான் தரிசனத்திலே கண்டதான இந்த 7 சபைக்குரியதான குணாதிசயங்களைப் போல என் விளக்கு இல்லாதபடி ஆண்டவரே நீர் என்ன விரும்புகிறீரோ, யாருக்கு நான் வெளிச்சத்தை கொடுக்கணும், என் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நான் என்ன செய்யணுமோ அவ்விதமாய் என்னுடைய குணாதிசயங்களை, என்னுடைய குணங்களை, என்னுடைய குணாதிசயங்கள் உமக்கு பிரியமில்லாத இருக்குமானால் அதை மாற்றி உமக்கு ஏற்ற விதத்தில் நல்ல வெளிச்சம் கொடுக்கிறவனாய் என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற ஆசீர்வாத கூடால் இருந்ததான குத்து விளக்குகளைப் போல உங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசுவுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினாலே நீங்கள் நானும் தேவனுடைய வசனத்தை சத்தியத்தை பெற்ற நாம் மூடி வைக்காதபடி நமக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் பலப்பட்டவர்களாய் நாம் அநேகரை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிற ஒரு விளக்காய் மாற வேண்டும். இன்றைக்கு அநேக சபைகள் கள்ள உபதேசங்களாலே, தவறான உபதேசங்களாலே, இன்றைக்கு ஏருக்கு மாறான உபதேசம் இல்லாத சபைகளாய், சீர்கட்ட சபைகளாய் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இதை கேட்கிற, இதை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில சத்தியம் நிறைந்த சபைகளை உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடைந்து கொள்கிற உபதேசம் நிறைந்த சபைகளை உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அந்த உபதேசம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். அந்த உபதேசம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே உங்களை அநேகருக்கு பரலோக ராஜ்யத்தினராய் நடத்துகிற ஒரு கருவியாய் உங்களை பயன்படுத்த முடியும். இந்த ஆசீர்வாத கூடாரத்தில் இருந்ததான விளக்கானது எல்லா இடங்களிலும் அந்த ஆசீர்வாத கூடாரத்தை மகிமை உள்ளதாய், வெளிச்சம் உள்ளதாய் மாற்றினது போல உங்கள் மூலமாய் இருளில் இருக்கிறதான அநேக பிள்ளைகளை, அநேக ஆத்துமாக்களை தேவனிடத்தில் வெளிச்சத்தின் பக்கத்தில் கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தது, என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள் இருக்குமானால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார்.